இஸ்லாமியர்கள் தெளிவாக கடைபிடித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்டவர்களாக வாழவே கூடாது. இஸ்லாத்தில் முக்கிய தினங்களை ஓரங்கட்டக்கூடிய முஸ்லிம்களாக இன்றைக்கு நவீன முஸ்லிம்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இடத்திலே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சிறப்புக்குரிய நாட்களுடைய மதிப்பு உள்ளத்திலே கண்டிப்பாக பிறக்க வேண்டும். இஸ்லாத்திலே முக்கிய நாட்களை வீணடிப்பது என்பது மார்க்கத்தில் ஆகுமானப்பட்டதல்ல. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களை வீணடிக்காமல் அதை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாள் 4 விஷயத்தை கடைபிடிக்கணும். முதல் விஷயம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்திலே நேரம் தாழ்த்தக்கூடாது. 2வது விஷயம், தன்னுடைய அறிவை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே காலதாமதம் செய்யக்கூடாது. 3வது விஷயம், நாம் நல்ல அமல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த நாட்களை அந்த நேரங்களை வீணடித்திடக்கூடாது. 4வது, ஒரு குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை பொதுவோக்காக விட்டுவிடக்கூடாது. இந்த 4 பண்புகள் எவனிடத்தில் இருக்கிறதோ, யாரிடத்துல வந்து விட்டதோ, கண்டிப்பாக அவர் பரிபூர்ண வாழ்க்கை வாழ்ந்தவர். அதில் 3வது பாயிண்ட், நல்ல அமல்களுக்கான காலங்களை நேரங்களை ஒரு முஸ்லிம் பயன்படுத்தி ஆக வேண்டும். இன்றைக்கு மெஹராஜ் இரவு என்றால், இன்றைய இஷாவுக்கு பிறகு பயான் என்றால், எவ்வளவு பெரிய தலைக்கு மேல வேலை இருந்தாலும் மருத்துவத்திற்கு போகக்கூடிய வேலையை தவிர, ஏன்னா மருத்துவம் கண்டிப்பா போய்தான், வயிற்றால போகும்போது உட்காந்து பயான் கேட்டு இருக்க முடியாது, வாயால வாந்தி எடுக்கும்போது உட்காந்து ஆர்வமா பயான் பேசிட்டு இருக்க முடியாது. மருத்துவத்தை தவிர வேற எந்த வேலையா இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும், ஏன் ஏரியாவுக்கு பெரிய தலைவராகவே இருந்தாலும், மெஹராஜ் பயான் என்று ஏலான் பண்ணினால் உன் பாதங்கள் பள்ளிவாசலை நோக்கித்தான் வர வேண்டும். அதே 7 வானம், அதே 3 யாசினே, அதே 84 வருஷம் என்று அரைத்தமாவே அரைப்பீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டு காலத்தையும் நேரத்தையும் கடத்தி கொண்டு போனால் பின்னால் ஒரு சமுதாயம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்திற்கு ரமலான் என்றால் என்ன கூட தெரியாம போயிடும். ரமலான் என்று சொல்லுங்கள், ஒரு மண்ணும் தெரியாது. பின்னால் ஒரு சமூகம், வருங்கால சமுதாயத்தினருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களில் ஆக பெரிய சொத்து காசு பணம் கிடையாது, நல்ல இயற்கையான சுவாசிக்கக்கூடிய காற்று, அவர்களுக்கு சுத்தமான தண்ணீர். இதைதான் நாம் அவர்களுக்கு வருங்கால தலைமுறைக்கு தரக்கூடிய சிறந்த சொத்து என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். அது போன்று தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களுடைய சிறப்பம்சங்கள், ஒரு நாளினுடைய கண்ணியம் என்ன என்பதை எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு நாமும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் தெரியப்படுத்தும் நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. பயானும் ஏலான் பண்ணிட்டா பாபாவும் வர்றதில்ல, மகனும் வர்றதில்ல, அம்மாவும் வர்றதில்ல. ஒரு குடும்பமே மஹல்லாவில் சொல்லப்படுகிற பயானுடைய ஏலான் மஜ்லிஸுக்கு இப்படி வராம எல்லா காலத்திலும் அந்த மஜ்லிஸுகளை புறக்கணிச்சிட்டு இருந்தா இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அறிவு சார்ந்த சிறப்புக்குரிய நாட்டுடைய மதிப்பை என்றைக்குத்தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? அன்பார்ந்தவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு குர்ஆனிலே ஏறக்குறைய 500 ஆயத்து இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு பெண்கள் எல்லாம் ஹிஜாப் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணமே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான். அவர்கள் கவலைப்பட்டதால் தான் அல்லாஹ் பெண்களுக்கு ஹிஜாபுடைய வசனத்தை இறக்கினார். 500க்கும் மேற்பட்ட வசனங்கள் குர்ஆனிலே இறக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு மூல காரணம் அதற்கு உமர். அப்படிப்பட்ட உமர் ஒரு முறை என்ன செய்கிறார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து போனதற்கு பின்னால், அன்றைக்கெல்லாம் தொழுகைக்கு பாங்கு கிடையாது, டைமுக்கு பாங்கு சொல்ற ஒரு மரபுலாம் கிடையாது. ஒன்னா ஒரு இடத்துல கூடுவாங்க, அப்படியே தொழுகுப்பாங்க, நேரத்தை மட்டும் குறிச்சு வச்சுப்பாங்க, வெளிச்சத்தை கவனிச்சு.